உடைய சமூகத்தை நாங்கள் கூடி ஆராதிக்க தந்த அந்த வேலைக்காமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரை கர்த்தாவே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாய்ப்பு புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் விடப்பாளையம் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் இந்த நாளில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவே நீங்கள் தாமே எங்களோடு ஆண்டவர் இடைப்பட புறத்தாவுக்காமக்கு நன்றி. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் உங்கள் மத்தியில் இயேசு நமக்காக என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். இயேசு நமக்காக என்ன செய்தார், எதற்காக இயேசு இந்த உலகத்திலே எங்களுக்காக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே கல்வாரி சிலுவையிலே இயேசு எங்களுக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் இந்த நாட்களிலே, அதாவது பல இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் சிலுவை தியான கூட்டங்கள் அப்படியெல்லாம் இந்த உலகமெங்கும் நடைபெற்று வருகிறது. சிலுவை பாடுகளின் தியானம், கல்வாரி சிலுவையுடைய காட்சிகளை மக்களுக்கு புரிய வைத்து இயேசு இதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை திருச்சபைகளிலே பல விதங்களிலே பல கோணங்களிலே இன்றைக்கு வெளிப்படுத்தி வருவதை நாங்கள் காண்கின்றோம். அதைத்தான் லொந்து நாட்கள் அல்லது நோன்பு, அதாவது என்ன சொல்லப்படுகிறது, தபக்காலம் அல்லது லொந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய திருப்பாடுகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். கர்த்தரோடு எப்படி ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இயேசு நமக்காக செய்திக்கு ஆதாரமாக தீத்து நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசிப்போம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் விடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களால் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இயேசு நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இயேசு நமக்காக தம்மை தாமே, இயேசு உலகத்திலே, அதாவது மனம் எங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இங்கே பவுல் சொல்கிறார், ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை யானும் பிரசன்னமாகி. பவுல் இங்கே இயேசுவை கிருபை கொடுக்கிறார். பாருங்கள், உலகத்திலே, அதாவது நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை மூலமாகத்தான் நாங்கள் ரட்சிப்போம். அப்ப தேவ கிருபை நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. எனவே எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையான பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சையும் பொறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருப்படி நமக்கு போதிக்கிறது. அப்ப என்னத்தை, அதாவது நமக்கு போதித்து தருகிறது சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் இயேசு, அதாவது இந்த உலகத்திலே முதலாவது அவர் இந்த பாலகனாய் பிறந்து அவர் வளர்ந்து 30 வருடங்கள் வரை 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். எனவே அவர் குழந்தையாக பிறந்தார். இப்பொழுது இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகை அதாவது அவர் இனி குழந்தையாய் பிறந்து வருவதில்லை. அவர் முதலாவது திருச்சபை எடுப்பதற்கு மத்தியாகத்தில் வருகிறார், 2ஆவதாக பகிரங்கமாக வருகிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசுடைய வருகைக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக சொல்ல, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலும் இருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மனம் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை இயேசு கொடுத்திருக்கான்னு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசு நமக்காக முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், அவர் அழகை இழந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, இயேசுவை குறித்து அவர் சௌந்தரியம், அழகிலே சிறந்தவர். அவர் அதாவது உன்னத பாட்டிலே வைத்து பார்க்கும் பொழுது அவர் சாரோனின் ரோஜா. எனவே அவர் ஒரு அழகிலே சிறந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் வர்ணிக்கிறபடினாலே இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அவர் ஒரு மனிதனுக்கு அதாவது அழகு இழந்தார் என்றால்
அவருடைய தோற்றத்தை இழந்தார். அவர் விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லாதிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அல்லது அந்த கீழடைந்தார், பார்க்க சகிக்க முடியாத நிலையிலே அவருடைய தோற்றம் அவர் சிலுவையிலே எங்களுக்காக. இதை ஏசாயா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி அங்கே தரிசனத்திலே காண்கின்றார். ஏசாயா 52:14 முதல் வாசிப்போம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்கள், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அநேகரை கண்ட அவரை கண்ட அநேகர் பிரமிப்பார்கள். அப்ப பாருங்கள், அவர் மனுஷன், சாதாரண ஒரு மனுஷனுடைய இதை பார்க்கிலும் அவருடைய தோற்றம், அதாவது அந்த கேடு அடைந்தது. அதாவது அந்த கேடு அடைகிறது சொன்னால், அதாவது பார்க்க சகிக்க முடியாத நிலைக்கு அவர் மாறி இருந்தது. ஏசாயா 53:2 வாசிக்கும் பொழுது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. முதலாவது நீங்கள் பார்த்தால், இயேசு எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் அழகில் சிறந்தவர். அவர் இந்த மனிதனாக பிறந்து அவருடைய தோற்றம் சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவருடைய முகம் பார்க்கக்கூடாத ஒரு நிலைக்கு அவர் அழகும் சௌந்தரியம் நிறைந்த தேவன். எனக்காகவும் உனக்காகவும் இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்து சிலுவையிலே அந்த கீழடைந்தார். அந்த கீழடைவதற்கு காரணம் என்ன? அதாவது இயேசுக்கு செய்த சித்திரவதை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும், அதாவது நாங்கள் பலவிதமான சித்திரவதைகளை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் இயேசுக்கு அவர்கள் செய்த சித்திரவதை அது விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அவரை சாட்டையினால் அடித்தார்கள், முள்முடியை சூட்டினார்கள், பலவிதமான காரியங்கள், கொடூரமான ஒரு காரியங்களை அங்கே செய்த பொழுது அவர் அதாவது அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இந்த அவமானங்கள் என்றால் உங்களுக்கு, அதாவது நம் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே இப்படியாக சிலுவையிலே தொங்கினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது இயேசு நம்முடைய அழகை இழந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவது, அதே புத்தகத்திலே 53:4 சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய பலவீனம் நோய்களை சுமந்தார் என்று. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் இந்த காட்சிகள், சிலுவையினுடைய இயேசுகளுக்காக இதை செய்தார் என்பதை குறித்து ஆராயும் பொழுதுதான் பாருங்கள், மனிதர்களுக்குள் ஒரு உணர்வும் ரட்சிப்பு அடையக்கூடிய இதுவும் வருகிறது. எத்தியோப்பியாவில் ஒரு மந்திரி இருந்தார். அவர் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் 8வது அதிகாரத்திலே பார்த்தால் இந்த புக்கை வாசிக்கிறார், இந்த புத்தகத்தை வாசிக்கிறார். அவருக்கு புரியவில்லை. பிலிப்பு ஆவியானவர் மூலமாக இந்த ரதத்திலே ஏறி அவருக்கு அந்த விவரித்து சொன்ன பொழுது அவர் உடனடியாக, நான் ஞானஸ்தானம் எடுக்க தடையேன் என்று இந்த பெரிய மந்திரியே அவர் உடனடியாக அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறதை நாங்கள் காண முடியும். பாருங்கள், இந்த சிலுவை குறித்துதான காரியம் இப்படியாக ஒருவருக்கு இப்படி நடக்குமாக இருந்தால் அது எனக்காகவும் உனக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் பாருங்கள், இயேசு, அதாவது வேதம் சொல்லுவது அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாக்குகின்றோம். மெய்யா, அது 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். தழும்புகள் என்றால் காயங்கள்.
அவருடைய காயங்கள் நம்மை சுகமாக்குறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு மருத்துவ ரீதியில் எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் கொடுப்பார்கள், இப்படித்தான் அதாவது நடக்கும் நமக்கு, அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, அதே போல இங்கே அதாவது இயேசுவின் அதாவது பைபிள் எங்களுக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் என்று சொன்னால் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். அப்ப யார் வார்த்தையை நாங்கள் நம்புவோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோம். ஏனென்றால் அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறார், எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டிருக்கிறார். எனவே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவர் தழும்புகளினாலே நம்மை குணமாக்குவது. இது பாருங்கள், இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நிறைவேறினது இயேசு உலகத்திலே வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே நிறைவேறிட்டு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 16-17 நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொந்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அசுத்த ஆவிகளை துரத்தினார், பலவிதமான நோய்களை அவர் நீக்கினார். அப்ப ஆவி மனிதனுக்கு ஆவி ஆத்ம நோய், மனதிலே இருக்கிற கஷ்டங்கள், மற்றது ஆவிக்குரிய பிசாசு பிடித்து அலக்கழிக்கிற நோய், மற்ற சரீரத்தில் இருக்கிற பலவிதமான தீரா வியாதிகள், இவைகளை எல்லாம் இயேசு சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இன்றைக்கு முடிந்து விட்டது. வேதாகம காலத்தோடு குணமளிக்கும் இதுகள் முடிந்து விட்டது என்று சொல்லி பிரியமானவர்களே, இயேசு இன்றைக்கும் அதாவது இயேசு இன்றைக்கும் குணமாக்குற ஆண்டவர் வந்து அதாவது தம்முடைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் பொழுது நீங்கள் வியாசர்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கும் இயேசு ஜனங்களுடைய நோயை அவர் குணமாக்குகிறார். வேதாகமத்திலே நீங்கள் பார்த்தால் பல இடங்களிலே அந்த குணம இயேசுவின் தனக்குகளினாலே அவருடைய வார்த்தையினாலே குணமாக்குறார், அவருடைய வல்லமையினாலே நாங்கள் குணமாகிறோம், அவருடைய வார்த்தையினாலே குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். எனவே இயேசு இன்றைக்கும் சுகம் கொடுக்கிறார். அப்ப இயேசு எப்பொழுது எந்த நேரம் யாருக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்மால் சொல்ல முடியாது, ஆனால் இயேசு சுகம் கொடுக்கிறார். எனவே அவர் ஆண்டவர் வந்து இன்றைக்கும் நாங்கள் அதுக்காக நாங்கள் மருத்துவரிடத்திலே போகக்கூடாது என்றல்ல, எல்லாம் ஆண்டவர் தான் நடத்துகிறார். ஆனால் அதன் மத்தியிலே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால், தேவன் அவருடைய வார்த்தையினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய தழும்புகளினால் எங்களை குணமாக்குகிறார் என்று நாங்கள் இன்றைக்கு நம்ப வேண்டும். ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் இயேசு உலகத்திலே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைகளை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்பு நாளை குணமாகிறோம். அப்ப நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட அதாவது மருத்துவனால் கைவிடப்பட்ட வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார். நமக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம், அதாவது டாக்டர்ஸ் பலவிதமான காரியங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கலாம், ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம், அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாவோம் என்று நம்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறது. அவர் முதலாவது பார்த்தால் அவர் அந்த கீழடைந்தார், நம்முடைய பலவீனங்கள் நோய்களை சுமந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து இயேசு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11 வரை சொல்லப்படுகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப இயேசுவின் ஆண்டவர், அதாவது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திலே முடங்கு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இந்த இது எப்படி வந்தது? சாதாரணமாக கிடைக்கவில்லை. அவர் மகிமையிலே இருந்தார், அதாவது தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், தேவன் மனிதனானார். இது புரிவதற்கு எங்களுக்கு ஒரு இதாக பாருங்கள்.
அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவர். இயேசு கிறிஸ்து அதாவது அவர் திருத்துவத்திலே இரண்டாவது நபராக எப்பொழுதும் அங்கே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு மனித ரூபம் எடுக்க வேண்டும், குழந்தையாகத்தான் அவர் பிறக்க. திடீரென்று அவதாரங்களிலே சொல்லுவது போல திடீரென்று ஒரு நபர் வந்து தோன்றவில்லை. சாதாரணமாக எப்படி ஒருவர்களுக்கு அதாவது குழந்தை பிறந்து வளருமோ அதே போல அவர் வந்து இந்த உலகத்திலே மனிதர் சாயலாக அவர் அவதரித்து எடுத்து வளர்ந்து அதாவது தண்டார். அப்ப முடிவு பரியந்தம் அவர் வந்து தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எனவே இயேசு ஒரு எல்லாவற்றிற்கும் எங்களை மீட்பதற்காக அவர் அடிமை ரூபம் எடுத்தது மாத்திரமல்ல, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பாருங்கள், பலவிதமான கீழ்ப்படிந்து தாழ்மை இல்லாவிட்டால் இயேசு எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அதாவது இருக்கிறார். அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்றினார். கஷ்டமான பாதை தான் கடந்து சென்றார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணும் பொழுது, பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். தேவ சித்தத்தின்படி வேதனைகள் பாடுகள் மத்தியிலும் அவர் அதை ஜெபத்திலே அதை சொல்லுகிற இரத்த வியர்வை சிந்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். கெத்செமனே தோட்டத்திலே பிரியமானவர்களே, அப்ப அவர் வந்து தம்மை தாழ்த்தின பொழுதுதான் இந்த உயர்வு வந்தது. வானோர் புதலத்தோர் யாருடைய முழங்கால்கள் யாவற்றுக்கு இயேசுவின் நாமத்திலே முடங்குகிறது என்று சொன்னால் சாதாரணமாய் அது கிடைக்கவில்லை. அவர் பட்ட பாடுகள், அவருடைய வேதனைகள், அவருடைய தியாகம், இயேசுவுக்காக செய்து முடித்தவை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே இருக்கின்றது. அவருடைய நாமத்திலே தான் இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எனவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் நான்காவதாக மீட்கும் பொருளானார் என்று பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்கும் பொருள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்த. மீட்கும் பொருள் என்றால் என்ன என்றால், இப்ப வந்து ஒரு விலைக்கிரயம், ஒரு மீட்பதற்கு செலுத்தப்படுகிறதான விலைக்கிரயத்தை மீட்கும் பொருள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒன்றை நாங்கள் அடைமானம் வைத்தோமாக இருந்தால் அதற்குரிய விலை கிரயத்தை செய்து அதை மீட்டெடுத்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து அடிமையாக சாத்தானுக்கு இருந்தோம். ஏனென்றால் மனிதர்கள் ஆதி மனிதன் பாவம் செய்தபடினால் சாத்தான் அடிமைகளை வைத்திருக்கின்றார். எனவே எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை, தம்முடைய ரத்தத்தை முழுவதும் செலுத்தித்தார். தம்மை தாமே அவர் ஒப்புக் கொடுத்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். எனவேதான் அந்த மீட்கும் பொருள் என்று பவுல் சொல்லுகிறார். இயேசுவும் இதை தன்னுடைய அவருடைய புத்தகத்திலே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப மீட்கும் பொருள் என்று சொல்லும் பொழுது அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை அவர் கொடுத்தார். மீட்கும் பொருளாக, அதாவது ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை ஒப்புக் கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், மீட்கும் பொருள் பாருங்கள். இன்றைக்கு உலகத்திலே நமக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப என்னுடைய குடும்ப உறவுகள் அல்லது யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்திலே பணத்தை கடவுளுக்கு கொடுத்து என்னுடைய சகோதரனை ரட்சியும் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படி முடியாத என்று சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 49:6-9 வாசித்து பார்க்கும் பொழுது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆத்ம மீட்புக்காக மீட்கும் பொருளை யாருக்காவது யாரும் கடவுளுக்கு செலுத்தி மீட்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை மீட்பதற்கு இயேசு மீட்கும் பொருளாக வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
நம்முடைய ஜீவனையை கூட. அதுதான் ஆண்டவர் சொல்றார், மனிதகுமாரன் பாவிகளை அழிக்க இல்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாகவே தன்னை ஒப்புக் கொடுக்கிற விலை கிரயமாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தங்களை ஜீவன் தந்து மீட்டிருக்கிறார். எனவே எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். தன்னுடைய ஜீவனையே கொடுத்தங்களை மீட்டிருக்கிறார் பிரியமானவர்களை. அடுத்ததாக பாவமானார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படித்து பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். இயேசு பாவியானார் என்று சொல்லவில்லை. இயேசு எந்த பாவம் செய்யாதவர், அவர் பரிசுத்தர். அப்ப இயேசு பாவியானார் என்று சொல்லாமல் பாவமானார் என்று பவுல் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், இப்ப நமக்காக அவர் பாவமானார். நம்மை, அதாவது எப்படி என்று சொன்னால் பாவ உருவாக்கினார். தேவன் இயேசுவை பாவ உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் விளக்கம் நீங்கள் பார்த்தால் ரோமர் 8:3 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும். பாருங்கள், இப்ப பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லப்படுது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுது. தேவன் நீதி பெற நீதியை செலுத்தியே ஆக வேண்டும். எனவே இந்த தண்டனைக்கு, அதாவது ஏதோ ஒன்று செய்துதான் இந்த இதை மாற்ற வேண்டும் தவிர சும்மா எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. இப்ப எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் அழிந்து நரகத்துக்கு போக வேண்டியதான் எங்களுடைய தீர்ப்பு. இப்ப குற்றவாளி நீதிமன்றத்திலே நின்றால் ஒருவன் கொலை குற்றம் செய்தான், அவன் தண்டனை பெற வேண்டும். இன்னொருவர் அதிலே நின்று சொல்கிறார், இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவரை விடுதலை செய்யுங்கள், குற்றவாளியை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னது போல இயேசு நமக்காக பாவமானார். அந்த பாவ மாசத்தின் சாயலாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவர் மீட்கிறார். பாருங்கள், நமக்காக அவர் பாவமானார். ஏனென்றால் பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் சுமத்தப்பட்டது. அதிலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு இலகுவாக நியாய பிரமாணத்தின் மூலம் கிடைக்காததை விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இப்ப நியாய பிரமாணம் சொல்லுகிறது 10 கட்டளை மனிதனால் முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த காரியங்களை செய்து முடித்தது. இன்றைக்கு நாம் நீங்களும் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு இலகுவாக இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. அவருடைய ரத்தத்துக்கு பாவம் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு நாங்கள் விசுவாச மார்க்கத்தார்கள் அழைக்கப்படுகிறோம். நாம் நீங்களும் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு, அதாவது இன்றைக்கு நம்முடைய பாவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் மூலமாகத்தான் எங்களுக்கு, அதாவது கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினான் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக, அதாவது ரட்சிப்புண்டாக வாயினாலே நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமருக்கு 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை நமக்கு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த ரட்சிப்பின் வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு இயேசு எனக்காக பாவமானார். மாம்சத்தின் சாயலாக அவருடைய சரீரத்திலே பாவத்துக்குரிய நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இயேசு நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன். பாருங்கள், அந்த நாட்களிலே மரத்திலே ஒருவனை தூக்கினால் அது சாபத்துக்கு அடையாளமாக இருந்தது. அதே சாபத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த சிலுவை மரம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டது. இயேசு அதிலே தொங்கினபடினாலே. அதுவரையிலே எல்லாம் சாபமானாக. மரத்திலே ஒருவன் தூங்கினான் அந்த நாட்களிலே, அவன் அதனுடைய அர்த்தம் அவன் சபிக்கப்பட்டவன்.
அப்ப இயேசு அதிலேயே தொங்கினார் எங்களுக்காக. அவர் சாபத்துக்கு பாவம் செய்யவும் இல்லை, அவர் சபிக்கப்பட்டவரும் இல்லை. அவர் பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமியிலே ஏன் மரத்திலே தூக்கப்பட வேண்டும்? எங்களுடைய சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக சிலுவையிலே அவர் தொங்கினார். எனவேதான் இன்றைக்கு நாங்கள் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்றால் நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாபத்தின் பட்டியலை நீங்கள் வாசித்து பார்த்தால் பைபிள் வாசிக்கவே உங்களுக்கு விருப்பம் வராது. அப்படியான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொடூரமான காரியம். மனிதனுக்கு சாபம் வந்தால் எப்படி இருக்க மாட்டாது, அதை சகிக்கவே முடியவில்லை. வாசிக்கும் பொழுது அது கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தால் எப்படி இருக்கும் என்று பிரியமானவர்களே, அப்படி இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சாபத்தை நீங்கி பாவத்தை இயேசு விலக்கி இருக்கிறார். இதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் இன்றைக்கு செழிப்பின் உபதேசம், பணங்கள் வந்தால் அப்படித்தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார். இங்கே முதலாவது வேதம் சொல்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆபிரகாம் எந்த நிலையிலிருந்து வந்தார்? அவரோட விக்கிரக ஆராதனை குடும்பத்திற்கு தேவன் அந்த மனிதனை அங்கே பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை அவருடைய பரம்பரையெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். அதிலே ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் அந்த சந்ததியை இஸ்ரவேல் சந்ததியாக அங்கே மாற்றி இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் என்றால் இயேசுவை அதாவது யூதர்கள் அல்லாத மக்கள் புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு, அந்த பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்த அபிஷேகம் இன்றைக்கு மாம்சமான யாவர் மீதும் என்றல்லவா சொல்லப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த சிலாக்கியம். அப்ப இன்றைக்கு நமக்கு அதாவது இந்த உலகத்திலே ஐஸ்வர்யங்கள் முக்கியம் இல்லை. உண்மையாக ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேனா, நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கின்றேனா, இன்றைக்கு நான் கண்ணை மூடினால் நான் பரலோகத்துக்கு போவேனா என்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு. அதான் உண்மையான ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் ஆண்டவர் கூட கொடுக்கப்படும். தேவர் ஆட்சியத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே உண்மையான ஆசீர்வாதம் ஆவிக்குரியது. அது ஆபிரகாமின் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாவ மன்னிப்பு நிச்சயம், சாபங்கள் நீக்கின ஒரு நிலை. அப்ப இயேசு எங்களுக்கு சாபத்தை அவர் எங்களுக்காக சாபமானார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவை விசுவசிக்கிறவர்களுக்கு பாவமும் மன்னிக்கப்படுகிறது, சாபமும் நீங்குகிறது. அடுத்ததாக இயேசு எங்களுக்காக வெண்கல சர்ப்பமானார். யோவான் 3வது அதிகாரம் 14-15 வாசிப்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதால் அது எதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எண்ணாகமத்துக்கு போக வேண்டும். அங்கே வாசிக்கும் பொழுது படியாக நாங்கள் வாசிக்கின்றோம். எண்ணாகமம் புத்தகம் 21வது அதிகாரம் 5-9 வரை. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். அப்ப இன்றைக்கு இதுல சொல்லப்படுகிற செய்தி என்ன? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டால் எப்படி இந்த மோசே இந்த ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், ஒரு வெண்கல இதிலே ஒரு சர்ப்பத்தை செய்ததை உயர்த்தி வைக்க சொல்லி அதிலே பார்க்கும் பொழுது பிழைப்பார்கள். இன்றைக்கு நோக்கி பார்த்ததுதான் முக்கியம். பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், மனிதகுமார் இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
அப்படி என்றால் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு இந்த அந்த நாட்களிலே நடந்தது போல இன்றைக்கு உலகத்திலே உள்ள எத்தனையோ மக்கள் வந்து இப்படியாக, அதாவது இந்த தேவனுடைய கோபம் இன்றைக்கு உலகத்திலே வரும் பொழுது யார்தான் ஜெபித்தாலும், இன்றைக்கு மோசே ஜெபித்தாலும் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அப்ப அதே போல இன்றைக்கும் வந்து உலகத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்காகவும் தேவ ஜனங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களால் பிழைப்பார்கள். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் ரட்சிப்பு கிடைக்கும். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் ஒருவரும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதாவது வெண்கல சர்ப்பம் போல அவர் உயர்த்தப்பட்டார். சர்ப்பம் சாபத்துக்கு அடையாளமான ஒரு சின்னமாக காணப்படுகிறது. அப்ப இயேசுவே எங்களுக்காக வெண்கல சர்ப்பமானார். அவரை நோக்கி பார்த்தவர்களால் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் அப்போதைகளே ஒரு சர்ப்பம் வைத்திருக்கப்படும், ஒரு கப் இருக்கும், அதுக்கு மேல ஒரு சர்ப்பம் நிற்கும், ஒரு பாம்பு. அப்ப நாங்கள் யோசிப்போம், ஏன் இது இப்படி சொல்லி. இப்ப வேதாகமத்திலே நீங்கள் பார்த்தால் இதுதான் இந்த சம்பவம். வெண்கல சர்ப்பத்தை அங்கே நோக்கி பார்த்த பொழுதுதான் சுகம் கிடைத்தது. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான், இன்றைக்கு சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாலும் சுகம் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அதுதான் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இயேசு பாடல் எழுதும் பொழுது, எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானீர், நோக்கி பார்த்ததினால் பிழைத்துக் கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீர் ஐயா உண்மை எனக்காக, உலக ரட்சகரே உன்னத பலியாக என்று எழுதுகிறார். அப்ப என்ன, இயேசு என்னத்தை சொல்ல வருகிறார்? சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு தான் சிலுவையிலே அதற்காக, அப்ப இன்றைக்கு இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர்களுக்கு தான் சுகம், அவர்களுக்கு தான் விடுதலை. எல்லாமே இயேசுவை நோக்கி பார்த்தால் தான் கிடைக்கும். அப்ப இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவ கோபம் உலகத்திலே மூன்றிருக்கும் பொழுது உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் இயேசுவை நோக்கி ஒரு மனிதன் பார்க்கும் பொழுதுதான் அங்கே அவனுக்கு வந்து விடுதலை கிடைக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப முதலாவது நாங்கள் இந்த 7 விதமான காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அழகு இழந்தார், நம்முடைய பலவீனங்கள் நோய்களை சுமந்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மீட்கும் பொருளானார், பாவமானார், சாவமானார். 7வது வந்து அவர் எங்களுக்காக வெண்கல சர்ப்பமானார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்ப இறுதியாக நம்முடைய ஒப்படைப்பின் தீர்மானம் 2வது கலாத்தியர் 2:20 அதிகாரத்திலே நாங்கள் பார்த்து பவுல் இப்படி சொல்லுகிறார். அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படியாக நாங்கள் சொல்லி ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையில், அதாவது பாருங்கள், பல திருச்சபைகளிலே சிலுவை பாடு என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதற்கு பலவிதமான திருப்பாடுகள், காட்சிகளை அந்த நாட்களிலே சொல்லிக் கொடுப்பார்கள். ஏனென்றால் மக்களை உணர வைப்பதற்கு அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படுகிறது. எனவே நானும் நீங்களும் வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை வணங்குவதற்காக செய்யப்படவில்லை, அதாவது இயேசுவை சிலுவையிலே காட்சி வணங்குவதற்காக செய்யப்படுவதில்லை. அந்த காட்சியை மக்கள் நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லப்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் அது நலமாக இருக்கும். அப்ப இந்த இப்படிப்பட்ட நோக்கத்தோடு செயல்பட்டு கடைசியிலே விக்கிர ஆராதனையாய் இன்றைக்கு திருச்சபைகளிலே சிலைகள் மாறிவிட்டது. அது வந்து எந்த விதத்திலும், அதாவது அங்கீகரிக்கப்படுவதல்ல. அதை கும்பிடுவதற்கோ அதை வணங்குவதற்கோ ஆண்டவர் சொல்லவில்லை. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்கிருந்தாலும் அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டபடி சிலுவை சுமந்தவரை எங்களுடைய மனக்கண்கள் போல் நிறுத்தி இயேசுவை நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்னார். அவர் நமக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறார். கலாத்தியர் 2:20 நாங்கள் வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் வாழ்வது எனக்கென்றல்ல, இனி நான் வாழ்வது எனக்கென்று நான் வாழ்வதில்லை. பவுல் சொல்றார், உமக்காக நான் வாழ்கிறேன், உம்முடைய நாம மகிமைக்காக வாழ்கிறேன். இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே சிலுவையிலே சுமந்த இயேசுவை சிந்தையிலே நாங்கள் நிறுத்தின வண்ணமாக அவரை நோக்கி பார்ப்போம். அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும், ஆண்டவர் எங்களுக்காக
எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நமக்கு சரீர சுகம் வேண்டுமா, இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு ரட்சிப்பு வேண்டுமா, இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு என்னதான் ஆசீர்வாதங்கள் தேவையா, இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு மாறும். எழுந்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவர் ஆண்டவர் எங்களை அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கின்றார். எங்களை எங்கள் மீது அன்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நம் மீது அன்பு கொண்டு நமக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் மாற்றியிருக்கிறார். நம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். எனவே ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. உமக்கு நன்றி. ஷபபபபபகரவனலாம். அல்லேலூயா. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி வர. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி வர. கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி வர. நொந்துருகும் மாந்தரின் வேதனையை நொறுங்குண்ட இதயத்திலேற்றவராய் தாகமாயிருக்கிறேன் என்றாரே. தாகமாயிருக்கிறேன் என்றாரே. தாங்கா துயரம் அடைந்தாரே. தாங்கா துயரம் அடைந்தாரே. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி பெற. கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி பெற. நினைத்தருளும் என்றிட்ட கள்வனுக்கும் நிலையான ரட்சிப்பு உண்டு என்றார். ஆத்மபாரம் கொண்டவராய் ஆத்மபாரம் கொண்டவராய் அன்பை பொழிந்தார் சிலுவையிலே. அன்பை பொழிந்தார் சிலுவையிலே. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி பெற. வந்த நோக்கம் பூமியில் முடிந்திடவே எல்லாம் முடிந்தது என்றுரைத்து ஆவியை ஏற்றிடும் என்றாரே. ஆவியை ஏற்றிடும் என்றாரே. எமக்காய் ஜீவனை ஈந்தாரே. எமக்காய் ஜீவனை ஈந்தாரே. சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி வர. கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். கலங்கிய நிற்கிறார் தாகத்துடன். சிலுவை மீதினில் நேசரவர் பாதகர் முன்னில் நீதி வர. அல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடுப்புகளினாலே குணமாகிறோம். சிறுண்ட ஆடுகளை போட்டிருந்தோம். இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணிமாரோடு திருப்பப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீர் செய்து முடித்த ஒவ்வொரு ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே தியானித்து பார்க்கும் பொழுது கர்த்தாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு
ஆண்டவரே நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து இலவசமாய் உடைய கிருபையினாலே எங்களை நீதிமானாக மாற்றினீரே. ஆண்டவரே உடைய அன்பு இவ்வளவு பெரிதாயிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மனதிலே நிறுத்தினவர்களாக ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே இன்றும் நீர் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே பறந்து பேசிக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதானது கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு தூரம் போனவர்களே ஆண்டவரே கர்த்தாவே நீர் மறுபடியும் உடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். ஆண்டவரே உடைய சிலுவையின் அன்பு ஆண்டவரே இவ்வளவு பெரிது. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனை நாங்கள் மறந்து வாழலாமா? அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உமதண்டை ஓடி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாட்களிலே உம்மை கிட்டி சேரவும் எங்களுக்காக இவ்வளவாய் செய்தீர் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசுவே நீர் மறுபடியும் வரப்போகிறீர். நாங்கள் நீதியிலும் அன்பிலும் ஆண்டவரே அப்பா இந்த நாட்களிலே பரிசுத்தத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே நிலைத்திருக்கவும் தேவ பக்தியோடு வாழவும் நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீர். ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தீர். உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துமாய் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். அவருடைய அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்தவர்களாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களில் இந்த பாடுகளை தியானத்திருந்தவளே அவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். இயக்கத்தில் பார்ப்போம். ஒருவர் சிநேகருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய ஜீவனுக்காக எங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவனின் அன்பு, அந்த அன்பை தான் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் நம்முடைய இதில் ஒருவருக்காக ஒரு ஜீவனை கொடுத்தான்னு பெருசாக இருக்கிறது. டைட்டானிக் கப்பலை குறித்து நமக்கு தெரியும். அதில் பயணம் செய்கிற 1528 பேரில் 6 பேர் மட்டும்தானா தப்பினார்கள். அதை ஹாலிவுட் படமாக்கினது. நல்ல செய்தி அவருடைய வாழ்க்கையை வச்செடுத்து. ஆனால் ஒரு ஹீரோவை விட்டு விட்டார்கள். அதான் உண்மையான ஒரு சுவிசேஷகரின் அந்த வாழ்க்கை. ஜான் கக்பார்ன்னு சொல்லி சிக்காகோவுக்கு மூடி பிரசங்கியார்கிட்ட பிரசங்கம் பண்ண போயிட்டு இருந்த வேலையை தன்னுடைய மகளுக்கு இந்த சம்பவம் நடந்தது 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. அவர் அந்த கப்பலில் ஏறி அங்கே கப்பல் நீரில் மூழ்கும் பொழுது அவர் உடனடியாக செய்த காரியம் தன்னுடைய மகளுக்கு இந்த காப்புடையை நடத்தி நீ தப்பிச்சுக்கோ, நீ போயிடு, உனக்கு நான் எப்போயோ ஒரு நாளைக்கு சந்திப்பேன். ஆனால் அவருக்கு அந்த மக்கள் மேல் ஒரு கரிசனை. இயேசுவை குறித்து சொல்ல விடணும். ஏன்னா ஜனங்கள் சாக போகுது, கடல் தண்ணிக்கு மூழ்க போகுது, எல்லாரும் பாதுகாப்பாக சொல்லுவோம். ரசிக்கப்படாத முழுக்க கப்பலில் உடனே ஏறுங்கள், அதாவது இந்த உயிர் காக்கும் படகுல ஏறுங்கன்னு சொல்லி அவரும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாராம். ஆனால் ஒரு வாலிபன் அதில் ஒரு கப்பல் மூழ்குது, கப்பல் பனிக்கட்டி மூடிக்கொண்டிருக்க ஒரு வாலிபன் தத்தளித்து கொண்டிருக்க. அவரோட போய் அவர் கேட்குறார், நீ ரசிக்கப்பட்டியான்னு சொல்லி. அவன் இல்லை என்றான். உடனே தனக்கு இருந்த காப்பு வஸ்திரத்தை அவனை கொடுத்து விட்டு அவனுக்கு இயேசுவை பற்றி அவர் சொல்கிறார். அங்கே இருக்க எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிறாரா சொல்லி போட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இவனிடம் சொல்கிறார், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் இவன் சத்தியத்தை சொல்லி இவரை அந்த கப்பலில் வச்சு ஏறி காப்பாற்றி அவன் காப்பாற்றப்பட்டான். அவன்தான் அவரை குறித்து தப்பின ஆக்களை வச்சு அந்த ஒரு விழா நடத்தும் பொழுது அவன் கண்ணீரோடு அந்த சாட்சியை சொன்னான். என்னை காப்பாற்ற அந்த ஜான் எனக்காக ஜீவனை கொடுத்தான், தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து என்னை காப்பாற்றினான். அவன் கடைசியாக மூழ்கும் பொழுது சொன்னான், எல்லா மக்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அவர் தண்ணிக்கு மூழ்கினதை கண்ணீரோடு சொன்னான். இது ஹீரோக்கள், இந்த ஹீரோவை பற்றி இது சரித்திரம் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒருவன் சிறிதற்காக கொடுக்கிற அன்பிலும் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடம் இல்லை. இயேசு எங்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலும் தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வோம். தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி பார்த்தவர்களாக நாங்கள் துதித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிரம் தாழ்த்தி கதறுகிறேன். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிரம் தாழ்த்தி கதறுகிறேன். என் பாவங்கள், என் சாபங்கள், என் பாவங்கள், என் சாபங்கள். சிலுவை நோக்கி பார்க்கிறேன்,
கதறுகிறேன். சிரசை நோக்கி பார்க்கையில் சிரசிலே முள்முடிகள், சிரசை நோக்கி பார்க்கையில் சிரசிலே முள்முடிகள், முகத்தை நோக்கி பார்க்கையில் முகமெல்லாம் காயங்கள், முகத்தை நோக்கி பார்க்கையில் முகமெல்லாம் காயங்கள். என் பாவங்கள் என் சாபங்கள், என் பாவங்கள் என் சாபங்கள். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிரம் தாழ்த்தி கதறுகிறேன். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிரம் தாழ்த்தி கதறுகிறேன். கரத்தை நோக்கி பார்க்கையில் ஆடி வாழ்ந்த காயங்கள், கரத்தை நோக்கி பார்க்கையில் ஆடி வாழ்ந்த காயங்கள். பாதம் நோக்கி பார்க்கையில் ஆடி வாய்ந்த காயங்கள், பாதம் நோக்கி பார்க்கையில் ஆணி பாய்ந்த காயங்கள். என் பாவங்கள் என் சாபங்கள், என் பாவங்கள் என் சாபங்கள். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிறந்தாட்டி கதறுகிறேன். விழாவை நோக்கி பார்க்கையில் ஈட்டி பாய்ந்த காயங்கள், விழாவை நோக்கி பார்க்கிறேன் ஈட்டி பாய்ந்த காயங்கள். முதுகை நோக்கி பார்க்கையில் சாட்டை கிழிந்த காயங்கள், முதுகை நோக்கி பார்க்கிறேன் சாட்டை கிழித்த காயங்கள். என் பாவங்கள் என் சாபங்கள், என் பாவங்கள் என் சாபங்கள். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிறந்தாழ்த்தி கதறுகிறேன். சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிரம் தாழ்த்தி கதறுகிறேன். அல்லேலூயா. தேவனை துதிப்போமா. அவரை நோக்கி பார்க்கிறோம், பிரயாசமடைந்தார்கள். அல்லேலூயா. ரிபா ஷதலகர போதுரிமிகர லகர மதர பிஹோது போதுருமி சங்கலகர போதுருமிகர லாமகர போதுருமிகர பாகர பதியர மாக்கர போதுருமி சகலகர. ஓரா பாபா பாபா. சிலுவை நோக்கி பார்ப்போம், சிலுவை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றி. எனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்த அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. அல்லேலூயா. இயேசு எனக்காக பட்டு இறங்கி நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நம்முடைய மீறலின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அழிக்கப்பட்டார், காயப்பட்டார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டுவிடும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்புக்கு ஈடாக இந்த அன்பையும் நாங்கள் சொல்ல முடியாது கர்த்தாவே. ஓர்ராபா தியா ரமா ஷகலபா தியா ரமக்கரபா தியா ரபஷிகலபா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம்
கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாடுகின்றதே. நம்பி இயேசு அண்டை வா. நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் நமக்காக கரங்களை விளைத்து நம்மை அழைக்கிறார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகையில நாங்கள் பங்கடைவோம் என்று சொல்லுகிற உள்ளத்திலிருந்து ஒப்புக் கொடுத்தவர்களா அவருடைய மரணத்தின் அவருடைய காயங்களில் நாங்கள் சுகம் அடைகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நன்றி செலுத்தி எனக்காக உனக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து என்றும் ஜீவிக்கிற இயேசு மறுபடி வரப்போறார் என்று சொல்லி தேவ சத்தியத்தை அறிந்தவர்கள் கர்த்தரை துதித்து அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஓ அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூபா லாகா ரபா ஷிகா ரபா ரபா. அல்லேலூயா. உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். ஆண்டவரே, எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த இயேசுவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மரித்து இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றும் உயிர்த்தெழுத வல்லமையோடு இருக்கிற இயேசுவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு ஒரு கிரியை என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறீங்கள மக்கள். நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. விபா ஷதலபா குரபாதா உர்ராதனா மக்குரதி ஷதலபா. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரும் ரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இதற்குமான நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில கர்த்தாவே எனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து ஆராதித்து ஒரு மரணத்தை நினைவுக்கு இந்த வேளையில் கர்த்தாவே அப்பா உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறார்கள். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வந்த சிறிய பிள்ளைகளின் பெரியோர்களை நீங்க பலப்படுத்தி ஆசீர்வதிக்கானவர்கள் எல்லா நோய்களையும் அகற்றி போடணும் செல்லுவோம். எல்லா சோர்வுடன் அகற்றி போட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சரீரத்தை கெடுக்கிறவர்கள் கொல்லாத அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கடினப்படுத்திக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தின் தேவனுடைய உயிர்த்தலின் வல்லமை ஆளும் செய்யணும் நான் சொல்லுகிறேன். கர்த்தராமே கூட ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த போற கை கொடுத்து உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அவை கூட வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.